வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஈழத்தமிழன் மேனி. அன்பான எமது தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நன்றாக சிந்திக்க வேண்டும். உங்களுடைய உரிமை பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம். ஆனால் இலங்கை அரசாங்கம் சுதந்திர தினமாக அனுஷ்டிக்கின்றது, எழுச்சியாக கொண்டாடுகின்றது, பல விதமான நகர்வுகளை செய்கின்றது. ஆனால் நாங்கள் தமிழர்கள் பல வேதனைகளோடும் வலிகளோடும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய உயிர்களை இழந்து இன்னும் பல உறவுகளை காணாமலாக்கி முடிவில்லாத பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த பதிவினை நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். நீங்கள் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் உணர்வோடும் உரிமையோடும் நீங்கள் செயற்பட வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய உயிர்களையும் எங்களுடைய உரிமைகளையும் நிலங்களையும் வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. ஆகவேதான் இந்த பதிவு உங்களுக்காக. அந்த சுதந்திர தினம் எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு சுதந்திர தினமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு இன்றும் முடிவு காணப்படவில்லை. எங்களுடைய இழந்த உறவுகளுக்கு, உடைமைகளுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே நாங்கள் இந்த சுதந்திர தினம் அன்று எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு எழுச்சி பேரணியை நாங்கள் செய்வதாக காத்திருக்கின்றோம். இந்த எழுச்சி பேரணியானது எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய உடைமைகளையும் எங்களுடைய வளங்களையும் நிலங்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவையின் காரணமாக நாங்கள் அந்த எழுச்சி பேரணிகளை செய்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே காலத்துக்கு காலம் வருகின்ற எல்லா அரசியல் தலைமைகளும் எங்களை ஏமாற்றிவிட்டு வெறுமனே பேப்பரிலே ஒரு கைச்சாத்திடுவது போல் கைச்சாத்திட்டு அதை மறுபக்கத்தால் கிழித்துவிட்டு செல்கின்றார்கள். இந்த முறையும் அதே தவறுகள் நடக்காமல், அதே தவறுக்கு நாங்களும் உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு எழுச்சி பேரணியை செய்வதற்கு தயாராகி இருக்கின்றோம். எனவே இந்த எழுச்சி பேரணியூடாக நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய அரசியல் ரீதியான, அகிம்சை ரீதியான, மனிதாபிமான அடிப்படையோடு எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் நிலங்களையும் வளங்களையும் காணாமலாக்கப்பட்டவர்களையும் காண நீதியை கோரி நாங்கள் அரசியல் ரீதியான ஒரு பேரணி போராட்டத்தை நாங்கள் செய்ய இருக்கின்ற இதிலே தமிழ் பேசும் உறவுகள், மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கிழக்கு மாகாணத்தை ஒட்டியிருக்கிற எங்களுடைய உறவுகள் இந்த பேரணியில் உங்களுடைய ஆதரவும் அன்பும் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகையால் தான் நான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அரசியல் ரீதியான, அகிம்சை ரீதியான எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு, நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அகிம்சை வழியே எங்களுக்கு சிறந்த வழி. இந்த அகிம்சை வழியாக போராடுகின்ற ஒவ்வொருவருக்கும் எந்த விதமான தடைகளும் இடையூறுகளும் ஏற்படாது. ஏனென்றால் நாங்கள் அரசியல் ரீதியாக பேச வேண்டியது, பேசக்கூடியது சகல விதத்தையும் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களினுடைய காணிகள் விடுவிக்கும் தொடர்பான சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் ஊடாக நாங்கள் அவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லப் போகிறோம். எங்களுடைய மக்கள் உங்களுக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். உங்களை ஜனாதிபதியாக நாங்கள் இந்த நாட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலங்கள், வளங்கள், எங்களுடைய மக்களினுடைய பாதுகாப்பு, மக்களினுடைய உரிமைகளை நீங்கள்
பெற்று தருவதற்கு அதிமேதிக ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என்ற அடிப்படையிலே நாங்கள் அவரை சார்ந்து அந்த சுதந்திர நிகழ்விலே நாங்கள் ஒரு பேரணியை செய்ய இருக்கின்றோம். ஆகையினால்தான் இந்த பதிவினை உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். அன்பான எமது தமிழ் சொந்தங்களே, இதில் நீங்கள் சாதி மதம் வேறுபாடின்றி, இதிலே வசதி படைத்தவர்கள் ஏழைகள் என்று நீங்கள் எல்லோரும் சுவிட்சமாக இந்த நாட்டிலே ஒரு அமைதியோடும் நிம்மதியோடும் பாதுகாப்பாகவும் இனி வருகின்ற காலங்களிலே எந்தவிதமான தவறுகளும் நடக்காத இருப்பதற்காக இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்றி இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என அன்போடு அழைப்பு விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.